மக்கள் சேவை யூடியூப் பை இன்ஜினியர் முனுசாமி. வணக்கம் நண்பர்களே. நம்மை நாமே அறிந்து கொள்வோம் என்ற தொடரின் 7வது அத்தியாயத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ஒவ்வொரு வெற்றியாளரின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒன்று. அது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்றால் என்ன? என்னால் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பல முறை கீழே விழுகிறது. ஆனால் அது என்னால் நடக்க முடியாது என்று ஒருபோதும் நினைப்பதில்லை. மீண்டும் எழுகிறது, மீண்டும் முயற்சி செய்கிறது, இறுதியில் வெற்றி பெறுகிறது. அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். தோல்வி என்பது முடிவல்ல, அடுத்த முயற்சிக்கான அனுபவம். பலர் திறமை இருந்தும் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? திறமை குறைவு அல்ல, தன்னம்பிக்கை குறைவு. நாம் நம்மை நம்பவில்லை என்றால் உலகம் நம்மை எப்படி நம்பும்? ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், தன்னம்பிக்கைக்கும் அகம்பாவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தன்னம்பிக்கை சொல்வது நான் கற்றுக்கொண்டு முன்னேறுவேன். அகம்பாவம் சொல்வது எனக்கு எல்லாம் தெரியும். கற்றுக்கொள்ள தயாராக இருப்பதே உண்மையான தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை வளர்க்க 5 எளிய வழிகள். முதலில் சிறிய இலக்குகளை அமைத்து நிறைவேற்றுங்கள். சிறிய வெற்றிகள் பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். 2வது, உங்களை மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள். நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் சிறந்தவராக இருப்பதே உண்மையான வெற்றி. 3வது, உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தவறு செய்ததற்காக உங்களை தண்டிக்காதீர்கள், அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். 4வது, நேர்மறையாக பேசுங்கள். என்னால் முடியாது என்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குங்கள். 5வது, உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனிங்கள். ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். இன்று முதல் ஒரு புதிய பழக்கத்தை தொடங்குங்கள். ஒவ்வொரு காலையிலும் கண்ணாடி முன்னின்று உங்களையே பார்த்து சொல்லுங்கள், நான் என்னை நம்புகிறேன், என்னால் சாதிக்க முடியும், ஒவ்வொரு நாளும் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை உங்கள் மனதில் நம்பிக்கையின் விதைகளை விதைக்கும். நினைவில் கொள்ளுங்கள், மற்றவர் உங்களை நம்புவதற்கு முன் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்கள் உள்ளேயே இருக்கிறது. அதை விழிப்பூட்டுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் இலக்கு இல்லாத வாழ்க்கை, வெற்றிக்கான தெளிவான நோக்கத்தை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களை நம்புங்கள், முயற்சியை நிறுத்தாதீர்கள். நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் கனவுகளை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.